காஞ்சி பட்டு எடுத்து கஸ்தூரி பொட்டு வைத்து இப்போ பெண்கள் வந்து எத்தனை இடத்துல பொட்டு வைக்கணும்? பெண்கள்னா எல்லாரையும் சொல்றீங்களா? திருமணம் ஆறுவதற்கு முன்பாக ஆன பிறகு திருமணம் ஆகாததற்கு முன்னாடி பொட்டு வந்து எப்படி வைக்கணும்? திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பெண்கள் பொட்டு எப்படி வைக்கணும்? திருமணம் ஆறுவதற்கு முன்பாக 3 இடத்துல பொட்டு வைக்கணும். திருமணம் ஆயிடுச்சுன்னா 5 இடத்துல பொட்டு வைக்கணும். அப்படி இருக்கு பாத்தீங்களா? முதல்ல எங்க பொட்டு வைக்கணும் அப்படின்னா உச்சந்தலையிலே தனக்குத்தானே உச்சந்தலையிலே கங்காதேவியாகப்பட்டவள் குடிகொண்டிருக்கின்றாள். பெரியவர்க நல்லாரு மங்களகரமா இரு அப்படின்னு எங்க போடுவாங்க? தலைக்கு மேல் உச்சந்தலையிலே முதல்ல போடுவாங்க. ஏன்? முதல்ல சிவபெருமான் தலையிலே கங்காதேவியாகப்பட்டவள் குடிகொண்டிருக்கின்றாள். அதே போல ஒவ்வொரு மனிதனின் தலையிலே அவர்களோட குடி தெய்வம் சொல்லக்கூடிய இறைவன் இங்கே குடிகொண்டிருக்கின்றார். முதல் பொட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சந்தலையில. இரண்டாவது நெற்றியிலே அப்படின்னு நெற்றியிலே திலகம் பண்ணணும். ஏன்னா ஒரு வீடு புகுந்த வீடு ஒரு வீடு பிறந்த வீடு அப்படின்னு கணக்கிட்டு படும் பொழுது எல்லாத்தையும் சரிசமமா பார்க்கணும் அப்படிங்கிற காண்டி 2வது பொட்டு பிறந்த இடத்துல இருந்து 3வது பொட்டு தொண்டையில. ஏன்னா அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு பாருங்க, விரிங்க முனிவனாகப்பட்டவன் வண்டாக ஒரு மாதிரி சிவனை மட்டுமே வளவந்தான். தொண்டையிலே இடையிலே குடைஞ்சு சிவனை மட்டுமே ஆண் பாதி பெண் பாதியாக அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்தார்கள். யாரு? சிவன் பாதி சக்தி பாதியாக காட்சி கொடுத்தார்கள். அப்ப சிவனை மட்டுமே நான் வட வருவேன் வண்டாக உருமாறி தொண்டையிலே குடைஞ்சு சிவனை மட்டுமே பாதியாக வளம் வந்தான். அப்ப சக்தியை எடுக்க செய்தாள் சக்தி தேவியாகப்பட்ட பார்வதி. அப்ப வண்டாகப்பட்டது கீழே விழுந்து இறந்தது. அங்கே அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. அதனால இடையிலே குடைஞ்சதுக்கான 3 பொட்டு. இது எப்ப? சக்தியிலேயே சிவன் இல்லை. சிவன் இல்லாமல் இருமா. இது திருமணம் ஆறதுக்கு முன்னாடி. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் 2 இடத்துல போட்டு வைக்கணும். எங்க எங்க? அதுதான் உனக்கிட்ட கேக்குறேன். 2 இடத்துல போட்டு வைக்கணுமா? எத்தனை இடத்துல போட்டு வைக்கணும்? இது திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி 3 இடம். அதுக்கப்புறம் திருமணம் ஆச்சுன்னா 2 இடத்துல சேர்த்து வைக்கணும். மொத்தம் 5 இடமா வைக்கணும். 5 இடம் வைக்கணும். நான் 3 இடத்துக்கு விளக்கத்தை சொல்லிட்டேன். மிச்சம் 2 இடம் இங்க அப்படின்னா பாருங்க. ஆதியிலே தோன்றியவள். ஆதியில யார் தோன்றா? பராசக்தி. ஆதி பராசக்தி. அவள் எப்படி தோன்றினாள்? 3 கண்ணோடு பிறந்தாள். சிவனுக்கு முதல்ல 3 கண்ணு இல்ல, ஆதிபராசக்திக்கு தான் முதல்ல 3 கண்ணு இருந்துச்சு. பாருங்க, ஒருவனை உருவாக்குறாள். அவன் வரப்பொழுதே தாயே என்று வந்தான். அவனை திருமணம் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நீ எனக்கு பிள்ளையாயிரு அப்படின்னு சொன்னதுனாலதான் பிள்ளையாரு 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 பிள்ளையாரா வந்தார். பிள்ளையார் ஆயிட்டாரா? அடுத்தபடியாக தங்கையே என்று ஒருவன் வந்தான். தங்கைன்னு சொல்றவள கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாது. அண்ணன் தங்கையாக இருந்த தங்கையே என்று சொன்னவர் நீ எனக்கு அண்ணனாக இருங்கள் அப்படின்னாலதான் அழகர் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனாட்சிக்கு அண்ணனாக வந்தார். அடுத்தபடியாக வந்தவன் தான் பெண்ணே என்று வந்தார். அவர் யாருன்னா சிவனாகப்பட்டவர். பெண்ணே என்று வந்தவரை திருமணம் பண்ணணும் அப்படின்னு இவ பெண்மகளாகப்பட்ட பார்வதி கேட்டார். உங்களை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பத்தான் அவர் என்ன சொன்னாரு? பெண்ணு கேட்கிறா. யாரு? பார்வதி கேட்கிறா சிவனை. பெண்ணேன்னு நீங்க வந்தீங்க, உங்களை நான் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த உலகத்தை விருட்சியப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்ப உங்களை நான் திருமணம் பண்ணணும்னா எனக்கு ஒரு தட்சணை கொடுக்கணும். தட்சணை என்ன? இன்னைக்கு செய்யற மத்தியில வரதட்சணை. பொம்பளை பிள்ளைய கட்டிக்கணும்னா வரதட்சணை கொடுக்கணும் பாருங்க. அது அன்னைக்கே நடந்திருக்கு. உங்களை திருமணம் நான் பண்ணணும்னா எனக்கு ஒண்ணு தட்சணையா கொடுக்கணும். அப்படின்னா எதை? உங்களுக்கு 3வது கண்ணுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அந்த கண்ணை எனக்கு தட்சணையாக கொடுங்கள் அப்படின்னு பேர்த்து எடுத்து தன் நெற்றியிலே வைத்துக் கொண்டார். அந்த பேர்த்த இடத்துல ரத்தம் வரும்ல, அந்த ரத்தம் வந்ததான் 2 பெண்கள் வகுடு எடுப்பாங்க பாருங்க, நேர் வகுடு. 2 வகுடுக்கு நடுவுல பேர்த்து எடுக்கும் பொழுது ரத்தம் சொல்லக்கூடிய குருதியாகப்பட்டது வலிந்து ஓடிது. கணவன் சிவபெருமான் பார்வதி தேவியோடு அந்த வகுடுக்கு பக்கத்திலே கட்டவரலை வைத்து அழுத்திய பிறகு அங்கே ஒரு திலகம் இடணும். யாருக்கு? பெண்ணாகப்பட்டவள். ஏன்னா கணவன் திலகமிட்ட இடம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வகுடுக்குள்ளே அந்த நடுவுல ஒரு பொட்டு வைக்கணும். அதுக்கு அடுத்தபடியா முக்கியமான இடம் இங்க தாலியில வைக்கணும். கட்டிய மாங்கல்யத்துல ஒரு பொட்டு வைக்கணும். ஏன்? பூவோடு பொட்டோடு என் கணவன் மங்களகரமா இன்னைக்கு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படிங்கிற கண்டிதான் எல்லா பெண்மகளும் மாங்கல்யத்துல ஒரு பொட்டு வைக்கணும். மொத்தம் 2 பொட்டு சேர்த்து வந்துருச்சா? மொத்தம் எத்தனை இடத்துல வைக்கணும்? 5 இடத்துல. திருமணமான பெண்கள் 5 இடத்துல பொட்டு வைக்கணுங்கிறத ஒரு தன்மை.